கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு விசேஷ வண்ணமாக ஆவியானவர் நமக்களித்த வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பு என்ற வார்த்தை இந்த பூமியில் இல்லாமல் போயிருந்தால் மனித இனம் படைக்கப்பட்டிருக்காது. ஏனென்றால் நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் அன்பு என்பது உயிருடன் கலந்த ஒன்று. ஆம், நாம் அன்பின் வழியாக நம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். இந்த உலகத்தில் இலவசமாக கிடைக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் ஏனோ மதிப்பு என்பதே இருப்பதில்லை. வேதாகமத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வசனங்களை படித்து பார்க்கும்போது நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளக்கரையின் அருகில் செல்வார். அப்பொழுது 38 வருடமாக கால்கள் வியாதிப்பட்டு கிடந்த ஒரு மனிதனை பார்த்து, அவன் வெகு காலமாய் வியாதியில் கஷ்டப்படுகிறான் என்பதை அறிந்து, நீ குணமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் இயேசுவை நோக்கி, இந்த குளத்தில் எப்போதாவது தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தை கலக்குவதுண்டு. அப்படி கலக்கும்போது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்களின் வியாதி உடனே குணமாகும் என்றானாம். என்னை அப்படி கொண்டு போய் இறக்கிவிட யாரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொன்னான். அதற்கு அன்பின் ஆண்டவர் எதையும் அவனிடம் கேட்காமல், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடு என்று சொன்னாராம். அவனும் அந்த நொடியே தன் கால்கள் குணமாகி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றானாம். எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பாருங்கள். என்றைக்கோ ஒரு நாள் மின்னல் போல வந்துவிட்டு கண்ணுக்கு படாமல் மறைந்து போகின்ற ஒரு தேவ தூதனுக்காக 38 வருடமாக காத்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அந்த தேவனே மனித வடிவில் வந்து அளவில்லாத அன்பையும் அவரின் பரிசுத்தமான உயிரையும் நம் மீட்புக்காக விலையாக கொடுத்தும் நமக்கு அவரின் அன்பு ரொம்ப அற்ப பொருளாக தெரிகின்றது. அவர் நம்மிடம் இதை இலவசமாக கொடுத்ததினால்தான் என்னவோ நமக்கு இப்படி தோன்றுகிறது போல. அன்பு சகலத்தையும் தாங்கும். நாம் ஒருவர் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க முடியும். நமது நீதியின் தேவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற உடன்படிக்கையை எழுதி கொடுத்த அதே தேவன் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்காத பார்வோனின் குடிகளில் தலைச்சன் பிள்ளைகளை பலியாக சங்காரம் செய்தது போல நமக்கும் நியாயம் தீர்த்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நம் அன்பான தெய்வம் அப்படி செய்யவில்லை. திராணிக்கு தகுந்த சோதனையை மட்டுமே தருகின்ற தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்று. பலம் குறைந்து வீழும்போது நம் தகப்பனாகிய கர்த்தர் நம்மை தாங்கி பிடித்துக் கொள்வார். நம் அன்பையும் கீழ்ப்படிதலையும் தவிர வேறெதுவும் நம் அப்பா நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. இந்த வசனங்கள் உங்கள் இதயத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத அன்பை உணர வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.